வேளையில சிந்தனைக்கு ஆதாரமாக மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அவருடைய 10-11 வசனங்களுக்கு நேராய் வருவோம். 1 ராஜாக்கள், 1 Kings chapter 8 verse 10 and 11 வாசிங்க. praise கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. செய்தியுடைய தலைப்பு கர்த்தருடைய ஆலயம் என்கிற தலைப்பில் தான் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான காரியங்களை, ஆலயம் எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது இன்னைக்கு காலையில பார்த்தோம், praise the Lord, ஆலயத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காலையிலே பார்க்கும்போது மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். எப்படி ஆராதிக்கணும் சொல்லி பார்க்கும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, மறுபடியும் அதை ஜஸ்ட் ஒன்று வாசிச்சுட்டு மூவ் பண்ணலாம். வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. சகோதரரே, உங்கள் சரீரத்தை எப்படி ஆராதிப்பதற்கு முன்பாய் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமும் விஷயம் ரொம்ப முக்கியமான காரியம். அதை கொஞ்சம் லைட்டா டச் பண்ண. பரிசுத்தமும், இரண்டாவது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வேண்டிக் கொள்கிறேன். நீங்க ஆலயத்துல தேவனை ஆராதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஆராதிக்கும் போது எப்படி இருக்கணும் சொல்லும் போது, praise the Lord, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும், அப்படி சொல்ற, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பாக ஒரு கணம் நம்மை ஒன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கிறேனா? பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா என்று சொல்லி பாருங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தம், ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாய், ஜீவ பலி பாத்தீங்கன்னா, ஜீவனோடு என்ன பண்ணணும்? பலி செலுத்தி. அப்படி சொல்லி வரும்போது நம்மை தேவனுக்கு முன்பாய் எவ்வளவு அர்ப்பணிக்க முடியுமோ, எவ்வளவு தாழ்த்த முடியுமோ, எவ்வளவு நம்முடைய சுயத்தை சுட்டரிக்க முடியுமோ, நம்முடைய பாவங்களை எவ்வளவு praise the Lord ஆண்டவரே நம்முடைய தேவ சமூகத்தை நம்மை விட்டு அகற்ற முடியுமோ, நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் வர முடியுமோ, வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறது மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே ஆராதனை என்பது இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்திற்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கும் போது, நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை செய்யும்படியாய் அழைக்கப்படவில்லை. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆராதிக்கும் போது நம்மை எப்படிப்பட்டவர்களாய் நிலைநிறுத்த வேண்டும் என்கிற விஷயத்திலே, நம்முடைய சரீரத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் சிந்திக்கிறோம். சோ நாம் ஆராதிக்கும் போது பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே வந்து ஆராதிப்பதனால் உள்ள விடுதலை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு வேத பகுதியை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, praise the Lord, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஜெப ஆலயத்திலே இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. இன்னொரு இடத்துல சொல்லும் போது, எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி. எங்க வந்திருக்காங்க? கர்த்தரை ஆராதிக்க தேவ சமூகத்தில்
எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி. இன்னும் சொல்ல போனா 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை உடைய ஸ்திரீ என்ன பண்றாங்க? தேவ சமூகத்தில் இருந்தாள். வாசிங்க. அவள் எவ்வளவும் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறதான ஆராதனை ஸ்தலத்திலே அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. ஆராதனை ஸ்தலம் சாதாரணமான ஒரு இடம் அல்ல. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்திலே விடுதலை உண்டு. ஒருவேளை ஒரு சில சூழ்நிலையிலே பலவீனத்தோடு, சில வியாதிகளோடு, சில சமாதானம் இல்லாமல், சில போராட்டங்களோடு நாம் தேவ சமூகத்திலே வந்திருப்போமே என்றால், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு கடந்து வந்து என் பலவீனத்தை என் தேவனாலே நிச்சயமாய் மாற்ற முடியும், எனக்கு அற்புதத்தை என் தேவனாலே செய்ய முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருப்போமே என்றால், அற்புதத்தை செய்ய நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் எப்போது போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 40-41 பார்க்கும்போது இருக்க வேண்டாம் பாருங்க. அங்கே அதாவது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, குஷ்டரோகம் அந்த நாட்களிலே குஷ்டரோகம் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன், பிரைஸ் தி லார்ட், பாளையத்துக்கு புறம்பா இருந்து கொண்டு தீட்டு தீட்டு என்று சொல்லப்பட வேண்டிய மனுஷன் இயேசுவின் அருகாமையிலே கடந்து வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. இயேசு மனதுருகி அவனை தொட்டு, பாருங்க, உலகம் தொடல, குடும்பம் தொடல, ஒருவேளை மனைவி இருந்தா மனைவி தொடல, பிள்ளைங்க தொடல, சமூகம் தொடல, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு அந்த மனுஷனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். ஹல்லேலூயா. விசுவாசமாய் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் விடுவிக்கப்படுகிறவர்களாய் இருப்பாங்க. கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அப்படினா ஆராதனை என்பது சாதாரண ஆராதனை ஸ்தலம் என்பது சாதாரணமான இடம் அல்ல, கர்த்தரை ஆராதிக்கும்படியான இடம். ஆகையால் விசுவாசத்தோடு எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் வருகிறோமோ, ஏனோ தானோ என்று அல்லாதபடிக்கு ஏதோ ஒரு சாதாரணமான இடத்திற்கு நம்ம 10-11 போறோம் என்கிற நிலைமையில் இல்லாதபடிக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்து தேவனை தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது ஆராதனை ஸ்தலத்திலே அற்புதங்கள் உண்டு, விடுதலைகள் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, அதிசயங்கள் நடக்கும். அற்புதங்களை செய்ய ஆண்டவர் இன்னும் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் தன்னுடைய குழந்தையை கொண்டு பிரைஸ் தி லார்ட் பலி செலுத்தும்படியாய் செல்கிறார். அங்க அந்த இங்கிலீஷ் சொல்லும்போது வர்ஷிப் பண்ண போனார். வர்ஷிப் பண்ண போனார். பாருங்க, வசனம் சொல்லுது, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அப்படிங்க, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். என்ன சொல்றாரு? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற தேசத்திலே, நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் நீ தகன பலியா இடு. பாருங்க, இவர் என்ன பண்ணாரு? இமிடியேட்டாவே கர்த்தரை ஆராதிக்கும்படியா, ஆராதனை எப்படி பலி செலுத்தும்படியான ஆராதனையில தன்னுடைய மகனை அழைச்சிட்டு எங்க போறாரு? எத்தனை நாள் டிராவல்? 3 days, 3 நாள் டிராவல். நிறைய பேருக்கு ஒரு 3 வீடு தாண்டி இருக்கும் வீடு, சர்ச்சை விட்டு 3 வீடு தாண்டி இருக்கும். சர்ச்சில் பாட்டு பாடட்டும், அப்புறம் போலாம்.
பாஸ்டர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது சவுண்ட் கேட்க என்ன பண்ணலாம், போலாம். இப்பதான் என்ன காணிக்கை எடுக்கிற நேரமா இருக்கும், அப்ப போலாம், பிரச்சனை இல்லை. பாருங்க, அலட்சியம் அலட்சியம் கர்த்தரை ஆராதிப்பதிலே அலட்சியப்படவே கூடாது. பாருங்க, அவர் சொல்றாரு 3 நாட்கள் டிராவல், 3 நாட்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக 3 நாள் டிராவல் பண்ணிட்டு குறித்த இடத்திற்கு ஆபிரகாம் வந்தார். அல்லேலூயா. தேவன் தேவ பிள்ளைகளை ஆராதிக்கும்படியாய் எங்கே குறித்து வைத்திருக்கிறாரோ அங்கே 3 நாள் ஆனாலும் சரி, இல்ல 10 நாள் ஆனாலும் சரி, இல்ல 7 நாள் ஆனாலும் சரி, 2 நாள் ஆனாலும் சரி, எங்கே குறிக்கப்பட்ட இடத்திலே ஆராதிக்கும்படியாய் தேவன் வைத்திருக்கிறாரோ அங்கே வரும்போதுதான் விடுதலை உண்டாகும். Praise the Lord. இந்த நாட்கள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், இங்க இல்லாட்டி பரவாயில்ல அங்க போயிடலாம், அங்க இல்லாட்டி இங்க பரவாயில்ல, பாரு எங்கே குறிக்கப்பட்டதோ குறிக்கப்பட்ட இடத்திற்கு ஆபிரகாம் வந்தான். அப்போ தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவன் எங்கே உங்களை குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அற்புதங்கள் அங்கே நிச்சயமாய் நடக்கும். இப்ப போறது எதுக்காக ஆபிரகாம் போறாரு? தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியே போறாரு. அப்படின்னு இப்போ மலைக்கு கீழே கழுதையும் அந்த 2 வேலைக்காரர்களையும் விட்டுட்டு எங்க போறாரு? சரிப்பா நமக்கு போலாப்பா மேலன்ற. இப்ப யார கூட்டிட்டு போறாரு? ஈசாக்க கூட்டிட்டு போறாரு. ஈசாக்கு சுமார் ஒரு 15-16 வயசு இருக்கலாம், சரியா அத கணிக்க முடியல. ஆனா அதே வேளையில தலையில செம்மடு வச்சிருக்காரு. அப்படியே செம்மடு வச்சிருக்காரு. இப்போ கூடவே ஞானமாய் பேச தெரிஞ்ச பையன் ஆயிட்டார். யாரு? ஈசாக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு 16-17 வயசுக்குள்ளாக இருக்கலாம் என்று சொல்லி நம்ம கணிக்க முடியும். இருக்கட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் மூவ் பண்ணி போகும்போது ஈசாக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எப்போதுமே பலி செலுத்துக்கு என்ன வேணும்? ஆடு வேணும். அப்பா என்ன பண்ணுவாரு? பலி செலுத்தும் போது ஆட்டை பலி செலுத்துவார். இப்போ அப்பாட்ட கேக்குற, ஐயா இப்போ வெட்டுறதுக்குள்ள கத்தி இருக்கு, எல்லா தீவெட்டி எல்லாமே இருக்கு, பலி செலுத்தும்படியான ஆட்டுக்குட்டி எங்கே? அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இல்லப்பா நான் ஒன்னதாப்பா வெட்ட போறேன், ஒன்னதாப்பா பலி செலுத்த போறேன் அப்படி சொல்ல இருக்கணும். இப்ப அவர் சொல்றாரு, டோன்ட் வரி மகனே, டோன்ட் வரி, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வேலைக்காரர் சொல்றாங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் அங்கே தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம். ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு விசுவாசம் உண்டாகணும், ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகணும். என் தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் என்னை உயிர்ப்பிக்க என் தேவன் போதுமானவர் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எந்த ஒரு ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு இருக்கிறதோ அந்த ஆராதிக்கிற தேவ பிள்ளை கர்த்தருக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அவங்க சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அந்த விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, போறாரு, நேர எங்க கொண்டு போயிட்டாரு? நேர கொண்டு குறித்த மலையில மேல கொண்டு போய் இப்ப வைக்கும் போது பிள்ளையாண்டனுக்கு கொஞ்சம் டவுட் வருது. யாரு என்ன பண்ண போறா? எங்க அப்பா என்ன பலி செலுத்த போறாரு போல இருக்குன்னு சொல்லி இல்ல அவரு கட்டையெல்லாம் அடுக்கி ஜஸ்ட் மூவ் பண்ண உடனே பலி செலுத்துறதுக்கு முன்னாடி கை கால என்ன பண்ணும்? கெட்டும் போது இவருக்கு புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும்? நம்ம அப்பா என்ன பண்ண போறாரு? நம்ம ஆளுக்கு இப்போ வயசான கொஞ்சம் கிடுகிடு கிளவாயிட்டாரு. நம்ம ஆளு இப்போ தம்பி ஈசா கொஞ்சம் வாலிபனா இருக்காரு. இப்போ வாலிபன் ஒரு தள்ளுனா யாரு கீழே விழுந்துருவா? ஆபிரகாம் கீழே விழுந்துருவார். ஒரு தள்ளுனா ஆபிரகாம் கீழே விழுந்துருவார். ஆனா பிள்ளை வளர்ப்பு மிக முக்கியம். அல்லேலூயா. இப்ப கையை கெட்டும் போது சரி என் அப்பா சொன்னா சரியாரு, காலை கட்டும் போது என் அப்பா சொன்னா சரியா இருக்கு, தூக்கி வைக்கும் போதும் என் அப்பா சொன்னா சரியா இருக்கு. தேவ சித்தம் இல்லாம என் அப்பா ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டார். பாருங்க, யாரு புரிஞ்சு வச்சிருந்தா
ஈசாக்கு புரிஞ்சு வச்சிருந்தார். பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ மனுஷனோ, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ மனுஷனுடைய குடும்பமோ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவளா இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த நாட்களிலே பிள்ளைகளை நாம் வளர்த்துவது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் ஆயிடுச்சு. இந்த மீடியா நாட்களில் மீடியா பெருகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில பிரைஸ் தி லார்ட், பிள்ளைகளை வளர்த்துவது மிகப்பெரியதான காரியமா இருக்கு. சில செய்திகள் வாலிபர்களை குறித்து பார்க்கும் போதும், கிறிஸ்தவ மக்களை குறித்து கேட்கும் போதும், சில ஊழியருடைய பிள்ளைகளை குறித்து கேட்கும் போதும் மிக வேதனையான காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல. ஈசாக்கு ஒன்று தெரியும், என் தேவன், என் தகப்பனார் தேவனுடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு தேவனையே மகிமைப்படுத்தும்படி தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாரு. ஆபிரகாம் விடவே இல்லை. பாருங்க, ஆபிரகாம் விடவே இல்லை. பாருங்க, கத்தி எடுத்து வெட்ட போகும்போது பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி அந்த இடத்திலே தேவன் மகிமைப்படும்படியாய், தேவனை ஆராதிக்க சொன்ன இடத்திலே தேவன் மகிமைப்படும்படியாய் புதருக்குள்ளே ஒரு ஆட்டை வைத்துக் கொண்டு அந்த ஆட்டை எடுத்து பலி செலுத்தி ஆபிரகாம் சொன்னது போல பிள்ளையாண்டானும் ஆபிரகாமும் விசுவாசத்தோடு திரும்பி வந்து கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்கும்படியாய் கர்த்தர் வழிவகை செய்தவராயிருந்தார். கர்த்தருக்கு மகிமை. சோ ஆராதனை என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆராதனை ஸ்தலம் என்பதும் சாதாரணமான காரியம் அல்ல. தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை ஏற்படுத்துகிறார், ஒரு ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார் சொன்னா அந்த குறித்த இடத்திலே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆராதிக்கிற தேவ பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட்டே போக மாட்டாங்க. உண்மையா கர்த்தரை ஆராய்ச்சி பாருங்க, உண்மையா இருந்து ஆராய்ச்சி பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருந்து அற்புதமாய் நடத்துவதை தேவ பிள்ளைகளாலே புரிந்து கொள்ள முடியும். நமக்கு எல்லாம் தெரியும். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். எவ்வளவு ஒரு பலமான ஒரு ஆராதனை பாருங்க. என் தேவனை தவிர யாரும் என்ன பண்ண மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். எவ்வளவு ஒரு வைராக்கியமான விசுவாசம் பாருங்க. சூழ்நிலைகள் மாறலாம், பிரைஸ் தி லார்ட், தீச்சூளையே கடந்து வரலாம். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஜெபத்துல வளரும் போது போராட்டம் எனக்கு அதிகமாகுது. வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் துன்மார்க்கன் அப்படி சொல்லல, பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ சோதனை வருதுன்னா நம்மை ஆண்டவர் அடுத்த ஒரு பாக்கியவான் நிலைமைக்குள்ள கொண்டு வர. அப்போ தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சோதனை வரும். ஏன்னா இயேசு சொல்லும்போது, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திராணிக்கு மேலாய் சோதிப்பதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். பாருங்க, யோபுவை எப்படி சோதிக்கணும், யோபுவுடைய சோதனையுடைய திராணி என்ன என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். படிப்படியாய் ஒரு பிரச்சனை மாறி அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை மாறி அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை மாறி அடுத்த பிரச்சனை. சிலவங்க சொல்லுவாங்க, இனி இருக்கிறத விட செத்து போலாம் பாஸ்டர். அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏன் இந்த உலகத்துல வாழ்றேனே தெரியல, எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. பாருங்க, ஒன்று அந்த சோதனையை தாங்க வேண்டிய பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் உங்களை பலப்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, யோபு சொல்றாரு, நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போவேன், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு செவிட்டுல அடிச்ச மாதிரி இருக்கும். சில சூழ்நிலையில சோதனை வரும்போது நம்ம இத மாதிரி விசுவாசமான வார்த்தையை ஸ்ட்ராங்கா பேசிட்டோம்னா கர்த்தர் மகிமைப்படுவார், பிசாசு வெட்கப்பட்டு போய்விடுவார்.
இப்போ பிசாசுக்கு இன்னும் கொஞ்சம் வேதனை ஆகி போச்சுடா, இப்படி எல்லாம் சொல்றாரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கொடிய பருக்கள், வசனம் கொடிய பருக்கள். கொடிய பருக்கள் சொன்னா அதாவது எந்த அளவுக்கு அது கொடூரமானது என்று சொல்லி ஒரு மனுஷனால சிந்திக்க முடியாத ஒரு காரியம். சும்மா நமக்கு காலில் ஒரு புண்ணு வந்துச்சுன்னு சொன்னா அந்த புண்ணு நமக்கு சரியாகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலில் ஒரு ஆணி குத்திச்சுன்னு சொன்னா நிறைய நாள் அந்த ஆணி அந்த வலி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க, இவருக்கு கொடிய பருக்கள், உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் கொடிய பருக்கள். சிலருக்கு பாத்தீங்கன்னா புண்ணுனா நம்ம பக்கத்துல போனாலே ஸ்மெல் வரும். இப்போ ஒய்ஃபுக்கு பக்கத்துல போனா என்ன வருது? ஸ்மெல் வருது. பாருங்க, இப்போ அவங்க சொல்றாங்க, ஐயா உம்மை பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் இன்னும் உத்தமத்தில் என்ன பண்ணுகிறீங்க, நிக்கிறீங்க, உறுதியா நிக்கிறீங்க, தேவனை தூஷித்து என்ன பண்ணுங்க, சரி பரவாயில்லையா, வேற என்ன பண்றது, இப்படி உம்மை பார்க்கிறதுக்கு எனக்கு என்ன இல்ல, திராணியே இல்ல, கஷ்டமா இருக்கு. இவர் என்ன சொன்னாரு? நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை பிரைஸ் தி லார்ட் சோதனை வரும்போது, போராட்டங்களை சந்திக்கும் போது நாம் இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தை, ஒருவேளை மத்தவங்க சொல்லுவாங்க, என் பிரதர் உங்களுக்கு இப்படி பிரச்சனை, என் பிரதர் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், நீங்க பரவாயில்லை, நீங்க ஏன் இவ்வளவு ஆண்டவரை ஆராதிச்ச பிறகும் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொல்லும் போது ஒன்னு சொல்லணும், என் ஆண்டவராகிய தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், எரிகிற அக்கினி சூளையிலிருந்து என்னை விடுவித்து நடத்தும்படியாய் என் தேவன் போதுமானவர் என்று சொல்லி, யார் தேவனை முன்னிறுத்தி கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்ட நாம் தீமை அனுபவிக்க வேண்டியதில்லை. பாருங்க, பிசாசுக்கு வெட்கப்பட்டு போயிருப்பானா இல்லையா? நம்ம பல நேரம் நம்முடைய வாயின் வார்த்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நாம் சோர்ந்து பேசுகிற வார்த்தை, முடியாதுன்னு பேசுற வார்த்தை, நடக்காதுன்னு பேசுற வார்த்தை அநேகமா இருக்கு. ஆனா நம்முடைய வாயின் வார்த்தை விசுவாசமான வார்த்தையா இருக்கட்டும். நம்முடைய வாயின் வார்த்தை விசுவாசமான வார்த்தையா இருந்தா தேவனது விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசமான வார்த்தையே நாம் அறிக்கையிடுகிறவர்களாக இருந்தால் அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரீசெண்டா ஒரு மீட்டிங் நான் போகும்போது சொல்லியிருந்தேன், அதாவது அமெரிக்க தேசத்திலே ஒரு குடும்பம், கணவன் இல்லை, மனைவி மாத்திரம், 3 குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த ரெண்டாவது குழந்தைக்கு பிறந்த நாள் வருது. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். ஏழ்மையான குடும்பம். அந்த வீட்டில் உள்ள அந்த தாயார் பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் உதவி செய்து சில பாத்திரம் எல்லாம் கழுவிப்பிடுது அவங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பிள்ளைகள் அவங்க படிக்கிற ஸ்கூல், பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் எல்லாம் நல்ல ஸ்கூலா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில பிள்ளைக்கு நடு பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்துச்சு. பிறந்த நாள் வந்த உடனே இந்த பிள்ளை அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா எனக்கு பர்த்டே வருது, பிறந்த நாள் வரும்போது எனக்கு ஒரு சில பொருட்கள் வாங்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், சில அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லும் போது அம்மா சொன்னாங்களா, சரிம்மா நீ கண்டிப்பா நீ கேட்கிற பிரகாரமா ஆண்டவர் உனக்கு தருவாரு, நீ விசுவாசமா யார்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு அப்படி சொன்னாரு. ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை அதே போல என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளையும் விசுவாசமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த தாயார் உறுதியாய் சொன்னாங்க, நீ விசுவாசித்தால் நிச்சயமா ஆண்டவர் செய்வார். இப்படியாக காரியங்கள் நாட்கள் போகுது. குறித்த நாள் வருது. முந்தின நாள், அந்த பிள்ளையுடைய பிறந்த நாளுக்கு முந்தின நாள் வரும்போது, அம்மா எனக்கு நாளைக்கு பிறந்த நாள், இந்த பொருட்கள் எல்லாம் வேணும்னு சொல்லும் போது அம்மா சொன்னாங்களா, தொடர்ந்து யார விசுவாசத்தில் இரு, கர்த்தர் மேல விசுவாசம் வை, நிச்சயமாய் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்ன உடனே அந்த பிள்ளையும் சரி சொல்லி நைட்டு தூங்க போயிட்டாப்ல. காலையில ஆச்சு, என்ன வாங்கல, ட்ரெஸ் இல்ல, புது ட்ரெஸ் இல்ல, கேக் இல்ல, ஃபுட் இல்ல, சாக்லேட் இல்ல, டெக்கரேட் பண்றதுக்கு எந்த ஐட்டமும் இல்ல. இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அம்மாட்ட கேக்குறாங்க, அம்மா இப்போ இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, என்ன பண்ணணும்னு சொல்லும் போது, சரிப்பா நம்ம எல்லாரும் என்ன பண்ண உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம்னாங்களா. அவங்களுடைய டைனிங் டேபிள உட்கார்ந்து பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற நேரத்தில் அவங்க கதவை யாரும் தட்டுற மாதிரி இருந்துச்சு.
தட்டின சூழ்நிலையில இந்த பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பிள்ளை ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. இவ சுத்தி சுத்தி பாக்குறா. வீட்டுக்கு வெளியில பின்னாடி ஸ்டெப்ல என்ன இருக்குன்னா அதுல ஒரு பேக் இருந்துச்சு. இந்த பேக் எடுத்து பார்த்தா அதுல சில பொருட்கள் இருந்துச்சு. அவ தூக்கிட்டு நேர வீட்டுக்கு வந்து அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து அந்த பேக்ல உள்ள பொருட்கள் எடுத்து பார்த்தா அவளுக்கு புது ட்ரெஸ் இருக்கு, பிரைஸ் தி லார்ட், அவளுக்கு கேக் இருக்கு, சாக்லேட்ஸ் இருக்கு, தேவையான எல்லா ஐட்டம் அங்க இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை. எல்லா ஐட்டம் அங்க இருக்கு. பாருங்க, யாரு வச்சாங்க கொண்டு வச்சாங்கன்னு என்ன பண்ணல, யாருக்கும் தெரியல. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்து யாரோ ஒருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு அந்த இடத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். சிலருக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர், இதெல்லாம் உண்மையா நடக்குமா பாஸ்டர் கேள்வி வரும். மேபி சிலருக்கு கேள்வி வரும். அது நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய ஒரு நண்பர் பிரைஸ் தி லார்ட் கோயம்புத்தூர்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கொரோனா நாட்கள் அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அவருடைய 3 பசங்க, அவருக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்க பாத்தீங்கன்னா சின்ன பையனுக்கு அவங்க அம்மா இறந்து போனது கூட தெரியாது, சின்ன பையன். ஆனா இவர் ரொம்ப வேதனையோடு இருந்துகிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான், அப்பா எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படி கேட்டிருக்கான். ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கான். அவர் என்ன பண்ண, வெளியில போகணுமா வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்த சூழ்நிலை. நான் சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், அந்த பாஸ்டர் பார்க்க போறது வழக்கம். திடீர்னு ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதல் கொடுத்தாரு. என்ன பண்ணணும்னு சொன்னா பாஸ்டர் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆண்டவே போகும்போது எனக்கு பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அதனால பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலாம், ஏன்னா அவர் வெளியில போயிருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு டிமார்ட் ஒரு ஷாப் இருக்கு. டிமார்ட் ஷாப்ல என்ன பண்ணிருக்கிறேன்னு சொன்னா நேர போய் எனக்கு என்னென்ன பிடிக்குமோ, என்னென்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ எல்லாம் என்ன பண்ண வாங்கி ஒரு பெரிய பேக்ல வாங்கிட்டேன். நிறைய வாங்கிட்டு 16 ஒரு பெரிய பேக் ஆயிடுச்சு. பேக்ல வாங்கிட்டு என்ன பண்றேன்னா ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். பாருங்க, நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன பையன் அவங்க அப்பாட்ட எனக்கு என்ன பண்ண ஸ்நாக்ஸ் வாங்கிதாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிதான் என்ன பண்றான், அவன் சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்திருக்கான். இவருக்கு வெளியில போறதா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பைனான்சியல் ஆல்சோ கொஞ்சம் டஃபா இருக்கு. இந்த சூழ்நிலை இருக்கும்போது நான் என்ன பண்ண, நேர ஹலோ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், உள்ள என்ட்ரு ஆகுறேன். எப்போதுமே நான் அதிகமா இப்படி வாங்கிட்டு போறது இல்ல, இப்போ பேக் நிறைய என்ன பண்றேன் வாங்கிட்டு போறேன். வீட்டுல என்ட்ரு ஆன உடனே இந்த பையன் என் பேக வாங்கிட்டு உள்ள போயிட்டான். தொடர்ந்து அவர் சொல்றாரு, பாஸ் சொல்லும்போது சொன்னாரு, பையனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவன் என்னென்ன கேட்டானோ அந்த பொருட்கள் எங்க இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆராதிக்கிற தேவ பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சில குறைவுகளோடு இருக்கலாம், சில இயலாமையில் இருக்கலாம், ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், சில தேவைகளுக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் அல்லல் தட்டுவதே இல்லை. அந்த ஜெபத்தை கேட்டு ஆராதனையை கேட்டு அற்புதத்தை செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். ஆராதிக்கிற தேவ ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. முதல் காரியம், சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதன் நோக்கம் கர்த்தரை ஆராதிக்கும்படியா. அப்ப தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதிலே நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், சபையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிற அடுத்த ஒரு நோக்கம் சத்தியத்தை அறிவிக்கிற இடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில் என்ன வேணும்? சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? சத்தியத்தை அறிவிக்கிற. இப்ப நிறைய சபைகள் என்ன இல்ல, சத்தியம் இல்ல. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையா பியூட்டிஃபுல். ஒவ்வொரு சபைகளும் சத்தியத்திற்குள்ளே பெருகி கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே சத்தியத்திற்குள்ளாக பிரைஸ் தி லார்ட் அநேக திருச்சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அநேக துரு உபதேசங்களும் தேசங்களுக்குள்ளாய் பெருக ஆரம்பித்து விட்டது. ஆகையால் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல பார்க்கும்போது வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்னு சொன்னா, சத்தியத்தை அறிவிக்கிற சபையாய் சபை இருக்க வேண்டும். அல்லேலூயா.
முதலாவது சபை கர்த்தரை ஆராதிக்கிற சபையா இருக்கணும். இரண்டாவது சபை சத்தியத்தை அறிவிக்கிற சபையா இருக்கணும். இந்த நாட்களில் சத்தியங்கள் குறைந்து போய்விட்டது. சத்தியங்கள் சீர்குலைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளா இருக்கும்போது தேவ சபை இன்னும் சத்தியத்திலே வளருகிற, சத்தியத்திலே உறுதியாய் இருக்கிற சபையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனம் சாதாரணமான ஒன்று அல்ல. வசனம் நம்மை பலப்படுத்துகிற ஒன்று. நமக்கு தெரியும் நினைக்கிறேன், முதலாய் அச்சு மிஷினே கண்டுபிடிக்கப்பட்டது பரிசுத்த வேதாகமத்தை அச்சடிக்க முடியாதா? 1545 முதலாய் அச்சு மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டு பரிசுத்த வேதாகம் அச்சடிக்கப்பட்டது என்று சொன்னா உண்மையாய் தேவ பிள்ளைகளாகி நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆகையால் வேதாகமம், சத்தியத்தை வைத்திருக்கிற வேதாகமம் சாதாரணமான ஒரு புஸ்தகம் அல்ல. அது ஒரு விலையேறப்பட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே நாம் சுமந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை தியானித்து அதன் பிரகாரமாய் நாம் நடக்கிறோமே என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. எங்க சபையில ஒரு பாட்டியமா இருக்கிறாங்க. ஒரு பாட்டியமா பொதுவாக இந்த நாட்களில் நிறைய பேருக்கு பைபிள் தூக்கிட்டு வர்றது ரொம்ப சங்கடமாயிருதுல. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மொபைல் போன், நிறைய பேர் மொபைல் போனை என்ன பண்றாங்க, பைபிள்ல வச்சு கொண்டு போறாங்க, மொபைல் போனை யூஸ் பண்றாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த நாட்கள்ல நம்ம கலாச்சாரத்தின் மிகுதியினால நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா பிரைஸ் தி லார்ட், பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி வரும்போது அந்த வேத வார்த்தைகளை நம்முடைய கண்களாலே பார்த்து வாசிக்கிறோம்னா அதே நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். ஒருவேளை நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருப்போம், ரொம்ப துக்கப்பட்டு இருப்போம், ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல வாசிக்கும் போது அநேகர் பலப்படுத்தப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட அநேக நேரங்கள் உண்டு, அநேக சாட்சிகள் உண்டு. எனக்கு இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு சொல்றேன். ஒரு முறை நான் இதே நம்முடைய அழகிய மண்டபத்தில் இருக்கிறதான திருவிதாங்கோட்டில் உள்ளதான முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் 95 to 98 நினைக்கிறேன் இந்த காலகட்டங்களில் BACS பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் கோர்ஸ் நான் படிச்சேன். பாருங்க, இந்த காலகட்டங்களில் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட், என்னுடைய ஒரு மாமா பையன், அவர் ராஜ்குமார் சொல்லி இருப்பாரு. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அதாவது மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக்கல் அவர் படிச்சார். ரெண்டு பேரும் நாங்க சேர்ந்து 16D 16D பஸ்ல என்ன பண்ணுவோம், நாங்க டிராவல் பண்ணி வருவோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு நாள்ல ஏற்பட்டதான ஒரு சின்ன பிரச்சனையில பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில நான் மாட்டப்பட்டுட்டேன். ஆனா உண்மையா நான் என்ன பண்ணல, அந்த பிரச்சனை செய்யல. ஆனா அந்த பிரச்சனை நான் மாட்டிட்டேன். மாட்டின உடனே பாத்தீங்கன்னா எனக்கு நான் இந்த பிரச்சனையே பண்ணலையே, நான் இப்படி மாட்டிட்டேனே, இப்ப அவனை போட்டு கொடுக்கவும் முடியல, இப்ப என்ன பண்றது, கேவலமா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த உலகத்துல இனி இருக்கிறத விட என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம் அப்படி சொல்லி என்ன பண்ண பிளான் பண்ணிட்டு எங்க வீட்டுல எங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் ஷீட்டுக்கு உரைய வைக்கிறதான ஃபார்மிக் ஆசிட் இருக்குல்ல, அது பிசினஸ் பண்ணுவார். ரப்பர் ஷீட்டுக்கு கடை வச்சிருந்தாரு, மறுபடியும் இந்த ஃபார்மிக் ஆசிட் வச்சிருப்பாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேன் எங்க வீட்டுல என்ன பண்ணும், இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாரும் தெரியும், கேன் எங்க வீட்டுல இருக்கும். வீட்டுலன்னா ஒரு குடோன்ல இருக்கும். நிறைய பேரு மரிப்பதற்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஆசிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நானும் திங்க் பண்ணிட்டேன், இந்த உலகத்துல என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம், இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எல்லாருமே தூங்க போனதுக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுக்கு பின் வாசல் வழியா இறங்கி நேர குடோனுக்குள்ள போயிட்டு ஒரு சின்ன ஒரு பாட்டில்ல என்ன பண்ணேன், அந்த ஆசிட் என்ன பண்ண ஊத்திட்டேன். ஒரு பாட்டில்ல ஆசிட் ஊத்திட்டு எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும். ஏன்னா குடிச்ச நேரத்துல வலியினால அலறிட்டு என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் என்ன பாதுகாத்து வச்சுட்டான என்ன பண்றது, செத்து போயிடணும் இல்ல அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணேன், நான் ஒரு எல்லாரும் தூங்கட்டும்னு சொல்லி ஒரு 10-10:30 மணிக்கு மேல இந்த ஆசிட்டை கொண்டு ஒரு இந்த ரூம்ல கார்னர்ல வச்சுட்டு நான் என்ன பண்ண அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஒரு 12 மணி ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், குடிக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு நான் அப்படி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா டேபிள்ல என்ன இருக்குன்னா பைபிள் இருக்கு. சாக தான் போறோம், சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்,
கொஞ்சம் ஒரு வசனத்தை படிச்சுட்டு, நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும், வசனத்தை படிச்சுட்டு செத்து போனவன்னு சொன்னா தற்கொலை பண்ணிட்டோம்னா பரலோகத்தை ஆண்டவர் தருவார் நினைப்பாங்க. நோ 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 நோ, தற்கொலை பண்ணா அவ்வளவுதான், நேரா டைரக்டா கீழே தான். பாருங்க, இப்போ எனக்கு என்னன்னா பைபிளை படிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், சரி ஓகே குடிக்கலாம்னு சொல்லிட்டு பைபிளை ஜஸ்ட் ஓபன் பண்ணா அங்க ஒரு வார்த்தை இருக்கு, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். இந்த வசனம் வாசிச்ச உடனே மறுபடியும் வாசிக்கிறேன். மறுபடியும் என் எண்ணம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது, அவள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். மறுபடியும் வாசிச்ச உடனே என் இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம், நான் தான் தப்பு பண்ணல, இல்ல ஏன் சாகணும்? வசனம் அன்று என்னை காப்பாற்றினது, வேதம் அன்று என்னை உயிரோடு வைக்க வைத்தது. என்ன பண்ண தெரியுமா, தொடர்ந்து அப்படியே பைபிளை மூடிட்டு திரும்பவும் அந்த பாட்டிலை எடுத்து பின்னாடி வாசல் வழியா கதவை திறந்து எந்த கேன்ல இருந்து என்ன ஆசிட் எடுத்தனோ மறுபடியும் அதே இடத்துல ஊத்தி வச்சுட்டு பாட்டிலை தூக்கி வீசிட்டு மறுபடியும் வந்து படுத்து தூக்கிட்டேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, பாருங்க, வசனம் சாதாரணமான ஒன்று அல்ல, வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிற வசனமா இருக்கிறது. இந்த வேத வார்த்தைகளை யார் வாசிக்கிறோமோ, யார் தியானிக்கிறோமோ, யார் கை கழுகிறோமோ, அதன்படி நடக்கிறோமோ, அவர்கள் எல்லாரும் நிச்சயமாய் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் உள்ளதான ஒரு பாட்டியம்மா பாத்தீங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நம்ம பொதுவா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி இருக்க மாட்டோம், ஆனா அங்க அந்த பாட்டியம்மா அவங்க சொல்றேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க பைப் மூட்ல தண்ணி எடுக்க போயிட்டாங்கன்னா, அந்த பாட்டியம்மா தண்ணி எடுக்க போயிட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப எப்படிப்பட்ட பாட்டியம்மா நினைச்சுக்கோங்க. பாருங்க, அப்படி அவ்வளவு விசேஷித்த ஒரு பாட்டியம்மா. இப்போ யாராவது இவங்க தண்ணி எடுக்கும் போது, இவங்க நடந்து போகும்போது சீக்கிரமா போய் குடத்தை வச்சிட்டாங்கன்னா அந்த அந்த நாள் முழுவதும் அந்த ஏரியாவுக்கு அர்ச்சனையாவே இருக்கும். என்னென்ன கெட்ட வார்த்தை உண்டோ, என்னென்ன விஷயம் உண்டோ, போறவங்க வாரவங்க எல்லாரையும் சேர்த்து பேசுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் இந்த பாட்டியம்மாவுக்கு காலில் ஒரு வலி வந்திருக்கு. அப்போ அந்த ஏரியாவில் சபைக்கு வந்ததான வேற ஒரு பாட்டியம்மா சொன்னாங்களா, உன் கால் வலிக்கு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணி பாரு, உனக்கு சரியாகும் அப்படின்னாங்களா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய எண்ணெய் எல்லாம் போட்டு பார்த்திருக்காங்க, ஒண்ணும் வேலைக்கு ஆகல. இவங்க அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இந்த அம்மா தான் சொல்றாங்கல்ல போலான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு அங்க உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. என்னடையும் சொன்னாங்க, நான் அவங்கள ஜெபம் பண்ணி விட்டேன். கர்த்தருடைய கிருபையினால அவங்க நடந்து போகும்போது ஆண்டவருக்கு மகிமை, அந்த கால் வெளியில் ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். பாருங்க, தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போன உடனே ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த அம்மாவுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, சர்ச்சில் ஏதோ ஒரு விசேஷித்த வல்லமை இருக்கு. ஆனா வெளியில யார்ட்டும் சொல்லல. பாருங்க, டெய்லி வர ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இப்போ விசேஷித்த வாயில வார்த்தைகள் வருகிறதான அம்மாவுக்கு வாயில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை வர ஆரம்பிச்சு. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தொடர்ந்து பைப் மூட்ல போனாங்கன்னா யார்ட்டையும் சண்டை போடுறது இல்ல, யார்ட்டையுமே. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேக்குறாங்க, இந்த அம்மாவுக்குள்ள என்ன மாற்றம், என்ன விஷயம்? ஒரு சில சொன்னாங்களா, இந்த அம்மா சர்ச்சுக்கு போறாங்க. என்ன பண்றாங்க? சர்ச்சுக்கு போறாங்க. சரி, அங்க போயாவது இந்த அம்மா என்ன பண்ணட்டும், திருந்தட்டும் அப்படி சொல்லி விட்டாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வர ஆரம்பிச்சு கொண்டே இருக்கும்போது தொடர்ந்து என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் தாங்க அப்படின்னா. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியாது, வாசிக்கவே தெரியாது. ஆனா என்ன கேக்குறாங்க, எல்லாரும் பைபிள் கொண்டு வராங்க, நான் என்ன பண்ணுவேன், பைபிள் கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் கொடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து ஒயிட் சாரியை கட்டிட்டு பைபிள் எடுத்து நெஞ்சில் வச்சிருப்பாங்க. நெஞ்சில வச்சுட்டு ஒரு ராஜ நடந்து வருவாங்க பார்க்கலாம்.
அந்த ஏரியாவே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இப்ப கூட நான் சொல்றேன், இன்னைக்கு கூட நான் என்னை பார்க்கல, ஆனா சொல்றேன், இன்னைக்கு கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா, காலையில அவங்க வீட்டுல இருந்து பைபிள் எடுத்துட்டு வந்துட்டு முன்ன சர்ச்சுல வச்சு ஒரு சேரை போட்டு பைபிளை ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு அவங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு மீன்ஸ் வேற ஒரு சேரை போட்டு குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லாம ஜெபம் பண்ணாம போக மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும். யார் வேத வசனத்தை சுமக்கிறோமோ, ஒருவேளை ஞானம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், தேவனுக்கு பட்சபாதமே இல்லை. தேவன் ஏழை என்னோ பணக்கார என்னோ பார்க்க மாட்டாரு, படிச்சவனோ படிக்காதவனோ பார்க்க மாட்டாரு, எந்த மனுஷன் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. எந்த மனுஷன் உண்மையாய் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்த தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு மேலான வார்த்தை. அப்போ சபை கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்கிற சபையா இருக்கணும். வாசிங்க 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் எல்லா மனுஷனும் இவங்க தான் ரட்சிக்கப்படணும், இவங்க தான் ரட்சிக்கப்படக்கூடாது அல்ல, எல்லா மனுஷனும் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அப்படினே Praise the Lord. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதிலே ஆண்டவருக்கு வேற்றுமை இல்லை, இயேசுவுக்கு பட்சபாதம் இல்லை. வசனம் சொல்லுது பாருங்க, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருந்தார். பாருங்க, இந்த சத்தியத்தை சீர்குலைக்கும்படியாய், ரட்சிப்பை விட்டு ஜனங்களை வழிமாற்றும்படியாய், ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு போகும்படியாய் இந்த நாட்களில் சத்துருவானவர் பலவிதமான வேற்றுமையான உபதேசங்களை சபைகளுக்குள்ளே கொண்டு வந்து ஜனங்களை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் போது தேவ சபை சத்தியத்திலே உறுதியாய் நின்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவ சபையை குறித்து கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:3 வாசிங்க. ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான சபை ஒரு காலும் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்க கூடாது. அல்லேலூயா. சபை உறுதியா இருக்கணும், சபை ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாருங்க, வேற்றுமையான உபதேசங்களை போதியாமல் வாசிங்க. அவன் அப்படி போதிக்கிறவனா இருந்தால் அவன் இருமாப்புள்ளவனோ ஒன்றும் அறியாதவனோ நோய் வியாதி கொண்டவனுமாயிருக்கிறான். அப்போ சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? சபை வேற்றுமையான உபதேசத்தை போதிக்க கூடாது, ஜனங்களும் வேற்றுமையான உபதேசங்களுக்கு செவி சாய்க்க கூடாது. அல்லேலூயா. சபை இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாட்களில் பாத்தீங்கன்னா யூடியூபை ஓபன் பண்ணிட்டோம்னா விசேஷித்த செய்திகள் இருக்கும். அப்படினே டிவி சேனல்ஸ் வரும்போது உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டிவி சேனலுக்கு ஆண்டவரை துதிக்கிறேன். சத்தியத்தை சத்தியமாய் கொண்டு செல்கிற டிவி சேனலா இருக்கிறபடி ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனா அதே வேளையில் வேற்றுமையான உபதேசங்களை கொண்டு வருகிற அநேக டிவி சேனல்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னும் வாசிக்கும் போது வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி என்ன பண்றாங்க? சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் சொன்ன யாரு? சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்கள் சொன்ன யாரு? நிறைய பேருக்கு சொந்த பாஸ்டர் பிடிக்காது. யார பிடிக்காது? தனக்கு சபை பாஸ்டருக்கு ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் சரியில்லைங்க, இந்த பாஸ்டர்மா சரியில்லைங்க,
பாஸ்ட் பிள்ளை சரியில்லைங்க. ஆனா இவங்களுக்குன்னு சொல்லி சுய இச்சைக்கேற்ற போதகர்கள் சொன்னா இவங்களுக்கு தலையில கை வச்சு 4 அந்நிய பாஷையை பேசி இவங்களை என்ன பண்றது, ஒரு பிளஸ் பண்ணிட்டு ஒருவேளை ஆண்டவர் சொல்லாத வார்த்தையே அவங்களுக்கு சொல்லி இவங்களை ரொம்ப பிளஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இந்த பாஸ்டர் இருக்கிறாரு ரொம்ப வல்லமை உள்ள பாஸ்டர். சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை சேர்த்து கொண்டு வாசிங்க. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு செவியை சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு. சத்தியத்தை அறிவிக்கிற விஷயத்திலே, சத்தியத்தை கற்றுக்கொள்கிற விஷயத்திலே, சத்தியத்தை போதிக்கிற விஷயத்திலே, சத்தியத்தை கேட்கிற விஷயத்திலே, எது சத்தியம் எது வேற்றுமையான உபதேசம் என்கிற விஷயத்திலே நீ எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு என்று தீமோத்தேயுக்கு பவுல் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே அநேக வேற்றுமையான உபதேசங்கள், துருபதேசங்கள் எழும்பிக் கொண்டிருக்கும் போது தேவ பிள்ளைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கடந்த வருஷத்துல கர்த்தருடைய கிருபையினால நானும் நம்முடைய இந்த தேவசபையுடைய ஓவர்சீயரா இருக்கிற எபனேசர் சங்குராஜ் பாஸ்டருமாக நாங்கள் அமெரிக்கா போயிட்டோம். அமெரிக்கா போகும்போது நியூயார்க் தேசத்துல ஒரு மினிஸ்ட்ரிக்காக நான் போயிருந்தேன். மினிஸ்ட்ரிக்கா போகும்போது அந்த நியூயார்க்ல உள்ளதான அந்த ஃபேமிலி என்ன கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில ஏரியா நம்ம பார்த்துக்கலாம் பாஸ்டர் அப்படி சொல்லி அவங்க கார்ல கூட்டு போனாங்க. நாங்க பாத்தீங்கன்னா லிபர்ட்டி ஸ்டாச்சு இருக்கிற ஏரியா, அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு அந்த இடத்தை எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது அங்க ஒரு ஃப்ரீ பைபிள் ஸ்டடி அப்படி போடுது. என்னது ஃப்ரீ பைபிள் ஸ்டடி? ஃப்ரீ பைபிள் ஸ்டடின்னு சொன்னாலே ஜாக்கிரதையா இருக்கணும். ஃப்ரீ பைபிள் ஸ்டடினாலே ஜாக்கிரதையா இருக்கு. ஃப்ரீ பைபிள் ஸ்டடின்னு சொல்லி எக்கச்சக்கமான போர்டு இருந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் இந்த ஃப்ரீ பைபிள் ஸ்டடின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு சொன்னாரு, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெகோவா விட்னஸ் உடையதானே என்ன பண்ணா ஃப்ரீ பைபிள் ஸ்டடி என்ன பண்ணாங்க அவங்க பாருங்க. இந்த காலகட்டங்களிலே துருபதேசத்தை போதிக்கிறவர்கள் ஃப்ரீ பைபிள் ஸ்டடி என்கிற விஷயத்துல அதிகமாய் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தன் வசமாய் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் சேர்த்து கொள்ளும்படி இணைத்துக் கொள்ளும்படியாய் பலவிதமான திட்டங்களை இட்டு செயல்படும் போது சத்தியத்திலே வளர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் சத்தியத்திலே உறுதியாயிருந்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ நான் என்ன சொல்லணும், இந்த நாட்களிலே வேற்றுமையான உபதேசங்கள் இயேசு அழகா கற்றுக் கொடுக்கும் போது சொன்னாரு. இயேசு சொல்லும்போது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களுக்குள்ள வாங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிங்க. வந்து சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? வாசிங்க. ஓகே வாசிங்க. எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளோ எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். யார் எழும்புவாங்க? கள்ள தீர்க்கதரிசிகள். பாருங்க இந்த நாட்களிலே அதிகமாய் கள்ள தீர்க்கதரிசிகள் தேசத்திலே பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். சபையை குலைக்கும்படியாய், ஊழியத்தை குலைக்கும்படியாய், ஜனங்களை திசை திருப்பும்படியாய் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்கிற போர்வையிலே அநேக சபைகளை சீர்குலைத்து உடைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே தேவ சபை, தேவ பிள்ளைகள் சத்தியத்திற்கு தூணும் ஆதரவுமாயிருந்து சபைக்கு சாட்சியாயிருந்து எந்த இடத்திலே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே சத்தியத்தை கவனமாய் கேட்டு கர்த்தருக்கு உறுதியாய் இருப்போமே என்று சொன்னால் நாம் இயேசு வரும்போது அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா.
கள்ள தீர்க்கதரிசிகள். இந்த நாட்கள் அநேக கள்ள தீர்க்கதரிசி எழுப்பி இருக்கிறாங்க பாருங்க. அநேக இடங்களிலே பாருங்க, கோயம்புத்தூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், கன்னியாகுமரி தெரியல, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா இல்ல எப்படி தெரியல. பாருங்க, சபையை உடைக்கும்படியா ஒருத்தர் எழும்பினாரு. அந்த தேவ சபைக்கு சபைக்கு விரோதமான ஒரு மனுஷன் மன்னிச்சுக்கோங்க. பாருங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு செயல்படுகிற காலகட்டங்களில் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லி வரும்போது வாசிங்க எசேக்கியேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் வாசிங்க. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பி இருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தோ கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் போது அபத்தமான தரிசனங்களை சரிசித்து வாசிங்க. ஆகையால் என்னவென்றால் நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒண்ணு கவனமா இருக்கணும். இந்த நாட்கள்ல நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. பொதுவா நான் கேரளாவில் நான் போன நாட்கள்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், கேரளாவில் இருக்கிறதான நான் அங்க படிச்ச நாட்கள்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு 99% பாஸ்டர்ஸ்க்கு என்ன இருக்கும், தீர்க்க தரிசனம் இருக்கோ இல்லையோ என்ன சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் இருக்கு. ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். நான் படித்த நாட்களில் செகண்ட் இயர் நம்முடைய சர்ச் ஆஃப் காட் தியாலஜிக்கல் செமினாரியில நான் படிக்கும் போது ஒரு ஹரிப்பாடுன்னு சொல்ற இடத்துல ஒரு சசிவேலை அங்க போகும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் சில நேரத்தில் சில பாஸ்டர்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிட்டு வருவாங்க, பாஸ்டர் நான் வரட்டுமான்னு கேட்டு வருவாங்க. கேரளால அப்படி இல்லை. என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த வந்த பாஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும். அன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு நாங்க சர்ச்சில் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க சபையில. நாங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ஒரு கெஸ்ட் பிரீச்சர் வந்தார், மீன்ஸ் அந்த ரெகுலரா வர பாஸ்டர் போல அவர் வந்தார். அந்த பாஸ்டருக்கும் இங்க சபையில இருக்கிற பாஸ்டருக்கும் என்ன ஆகாது, சில நேரத்துல ஒத்து போகாது. சின்ன ஒரு பிராக்ஷன் உண்டு. இன்னைக்கு வந்த பாஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க, ஏன் பாஸ்டர் சான்ஸ் கொடுக்கலன்னு கேட்பாங்க. அதனால வந்த பாஸ்டர் ஒரு 20 நிமிஷம் பேசுவார்னு சொல்லி டைம் கொடுத்துட்டாரு. வந்த பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா பிரசங்கம் முழுவதும் யாருக்கு, விசுவாசிகளுக்கு இல்ல, யாருக்கு, பாஸ்டருக்கு. என்ன பண்றாருன்னா தெய்வதாசா தெய்வம் என்னெடுத்து பறையுது அவர் தொடங்கிட்டு மொத்தம் பிரசங்கம் யாருக்கு, விசுவாசிகள் நாங்க எல்லாம் வன்றடிச்சு இருக்கிறோம் என்னமோ சொல்றாரு. சரி கேட்கலாம். ஃபைனலா என்னாச்சு, 20 நிமிஷம் தாண்டி இவர் என்ன பண்ணாரு, போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப யாருக்கு சான்ஸ், பாஸ்டருக்கு சான்ஸ். பாஸ்டர் எழுப்பிட்டு அட கள்ள உபதேசி, இவங்க 2 பேரும் மாறி மாறி என்ன பண்றாங்க, அடி வச்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. சபை அதற்குரியது அல்ல. அல்லேலூயா. சபை அதற்காய் தேவன் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும்படியாய் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை சொல்லும்படியாய் ஏற்படுத்தப்பட்டதா சபை. அல்லேலூயா. இந்த நாட்களிலே அதனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல், ஒரு தெய்வ பயம் கூட இல்லாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் செல்லும் போது இவர் சொன்னார், இப்படிப்பட்டவர்களுக்கு நான் விரோதி என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது ஒரு பகுதியோடு வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. எரேமியா 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க. தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள்.
நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையோ கள்ள சகுனத்தையோ இல்லாத விசேஷத்தையோ தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார்கள். எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் அங்க போன தீர்க்க தரிசனம் கிடைக்கும், இங்க போன தீர்க்க தரிசனம் கிடைக்கும், இங்க போன தீர்க்கதரிசி இருக்கிறாங்க சொல்லி நம்ம போவோம். எனக்கு தெரியல. ஆனா உன்னை புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிக் கொண்டிருக்கும் போது தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எங்கே பேசுவார் என்று சொன்னால், தேவன் எங்கே நம்மை குறித்து வைத்து தேவ சமூகத்திலே வைத்து ஆராதிக்கும்படியாக வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தலத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேச கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தேவன் தன்னுடைய மேய்ப்பனோடு கூட பேச போதுமானவராய் இருக்கிறார். சபையின் ஊழியர் மூலமாய் பேச கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால் சபை நிச்சயமாய் எனக்கு தேவையான வார்த்தைகளை கொடுக்கும் என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை சபைக்கு உண்மையாய் கடந்து வந்து கர்த்தர் என்னோடு கூட பேசட்டும் என்று சொல்லி சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு வருகிறார்களோ அவர்களோடு பேச கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சபை ஊழியக்காரங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. சாதாரணமாக சபையை ஊழியத்தை எழுப்புறது 35 வருஷமா இந்த இடத்துல பாஸ்டர் பாருங்க ஊழியத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க, நடத்துறாங்கன்னு சொன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரே ஸ்தலத்துல 35 வருஷமா இருந்து ஊழியத்தின் பாதையில செயல்படணும்னு சொன்னா கர்த்தர் ஒரு திட்டம் கொடுக்காம, ஒரு சித்தம் இல்லாம, ஒரு தரிசனத்தை கொடுக்காம இந்த இடத்துல ஊழியம் செய்யவே முடியாது. ஏனென்றால் நான் பார்க்கும்போது அநேக ஊழியர்கள் கொஞ்ச நாள் ஒரு இடத்துல ஊழியம் செய்யறாங்க, அடுத்து கொஞ்ச நாள் ஒரு இடத்துல ஊழியம் செய்யறாங்க, அப்புறம் ஊழியத்துல இல்லாம போயிடுறாங்க. ஆனா 35 இயர்ஸ் ஒரு ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நிலைநிறுத்தி தேவைகளை சந்தித்து கிருபையா இன்று ஒரு ஆலயத்தை கட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் சொன்னா இந்த நாளிலே உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். சிலருக்கு பாஸ்டர் ஏதாவது ஒரு குத்திர மாதிரி ஒன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன நினைப்பாங்கன்னா இவதான் பாஸ்டர்ட்ட போட்டு கொடுத்துருப்பா போல இருக்கு. பாருங்க, இவர் தான் சொல்லி கொடுத்து பாஸ்டர்ட்ட கொஞ்ச நேரமா பேசிட்டு இருந்தாரு, கவனிச்சேன், அதனால இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு. அவர் வேற ஏதோ பிள்ளைக்கு கல்யாணத்தையோ பிள்ளைக்கு படிப்பை குறிச்சோ அல்ல ஊழியத்தை குறிச்சோ ஏதோ பேசியிருப்பாரு. ஆனா போய் சொல்லிட்டு இருப்பாங்க. பாருங்க, அனனியா சப்பீராள்கள் செய்த தவறை பேதுருவிடத்தில் யார் சொல்லி கொடுத்தா? மனுஷன் யாரும் சொல்லி கொடுக்கல. மனுஷன் யாரோ யார் சொல்லி கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். எந்த ஊழியக்காரர், எனக்கு இன்னைக்கு சேர சொல்றேன், எந்த ஊழியக்காரர்களுக்கும் சபையில இருக்கிற விசுவாசியை திட்டி அவங்கள சபைக்கு வரவிடக்கூடாதுன்னு சொல்லி யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆத்மாவை உள்ள கொண்டு வரது எப்படிப்பட்டதான கஷ்டத்தின் சூழ்நிலை தெரியும். எந்த ஒரு விசுவாசி நீ சபையை விட்டு வாடுன்னு என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா சில கண்டிப்பின் செய்தி, சில எச்சரிப்பின் செய்தி, சில உருவாக்குகிற செய்தி வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளணும். என்னை குறித்த இடத்திலேயே தேவன் வைத்திருக்கிறார். இங்கிருந்து என்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்குவதன் நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த உலகத்தோட முடிந்து போவதற்கு அல்ல, நாம் பரலோகத்திற்கு செல்லும்படியாகவே. அப்போ உருவாக்கப்படுகிற தேவ பிள்ளைகள் நினைக்கணும், தீர்க்க தரிசனம் எனக்கு எங்க இருக்கு? என் சபைக்குள்ள இருக்கு, என் மேய்ப்பனுடைய வாயில இருக்கு, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. என் சபையில சென்றா எனக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் தருவார். சிலத்துல என்னை எச்சரிக்கை அவர் எச்சரிப்பாரு. தகப்பன் தண்டியாத புத்திரன் உண்டோ? பாருங்க, தகப்பன் தண்டியாத புத்திரன் இல்ல. ஏன்னா ஏன் தகப்பன் புத்திரனை தண்டிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த புத்திரன் கெட்டு போய்விடக் கூடாது, துன்மார்க்கமாய் போய்விடக் கூடாது, தூரமாய் போய்விடக் கூடாது என்பதற்காக புத்திரனை தகப்பன் தண்டிப்பது வழக்கம். அதே போல ஒரு மேய்ப்பன் தேவ பிள்ளைகளை கண்டித்து பேசுறாங்கன்னு சொன்னா உன்னை புரிந்து கொள்ளணும், சபையை விட்டு போகும்படியாகவோ தூரமாய் போகும்படியாகவோ அல்ல. பிரைஸ் தி லார்ட். அது ஆத்துமா
கர்த்தருக்குள்ளே இன்னும் உருவாகி பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாகவே கர்த்தர் உருவாக்குகிறார் சொல்லி எந்த ஒரு ஆத்துமா தன்னை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறதோ அந்த ஆத்துமா ஒரு விடுதலைக்கு நேராய் கடந்து வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டவங்க என்ன சில சூழ்நிலை பண்ணுவாங்க, பாஸ்டர் திட்டுறாரு, அதனால எங்கேயாவது போய் ஆறுதலான ஒரு 4 வார்த்தை கேட்டுறலாம். அவன் ஆறுதலா கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாய் கழுத்தில் இருக்கிறதையும் காயில் இருக்கிறதையும் காதில் இருக்கிறதையும் வீட்டையும் பிடிங்கி என்ன பண்ணுவான். ஒரு நடந்த விஷயம் தான், என் சர்ச் நடந்த விஷயம் சொல்றேன். ஒரு பாட்டியம்மா, அவங்களுக்கு கணவனார் இறந்து போயிட்டாரு, பிள்ளைங்க யாருமே இல்லை. அவன் கணவனாரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள வாத்தியார், பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரு. இவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சத்துணவு டீச்சரா இருந்தாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கும் பென்ஷன் வரும், அவங்களுடைய கணவனாருடைய பென்ஷன் இவங்களுக்கு வரும். இவங்க சொந்த வீடு, அதனால இவங்களுக்கு அதிகமா செலவு எல்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா சபைக்கு ரொம்ப சாட்சியா வந்து உண்மையா வந்துட்டு இருப்பாங்க. இந்த தாயாருடைய சூழ்நிலையை ஒருத்தர் கவனிச்சார். இந்த பாட்டி மட்டும் நிறைய என்ன இருக்கு, பணம் இருக்கு, இந்த பாட்டியம்மாவை என்ன பண்ணலாம், நம்ம கைவசம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டியம்மா என்ன பண்ணாங்கன்னா, இடையில போய் ஒரு நாள் இந்த போய் சந்திச்சாரு. ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணும்படி ஆண்டவரே அனுப்பிவிட்டாரு. அடுத்து பாட்டியம்மா ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறாரு, இந்த ஏழையை என்ன பண்றாரு, நேசிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் போய் பாத்தீங்கன்னா தலையில வச்சு, தாயாரே உன்னுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்களை தாண்டி வந்து விட்டார், ஆண்டவர் நடத்துவார் அப்படி இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளஸ் பண்ணணும். பாட்டியம்மா ஒரு காணிக்கை கொடுத்தாங்க, வந்துட்டாங்க. இப்போ இவர் என்ன மறுபடியும் அடுத்த மாசம் என்ன பண்ணாரு, மறுபடியும் அடுத்த மாசம் போனாரு. அடுத்த மாசம் போயிட்டு இப்ப சொல்றாரு, எனக்கு வீட்டுல ரேஷன் அரிசி தாமா இருக்கு, பாருங்க நீங்க கூட நல்ல அரிசி பண்றீங்க சாப்பிடுறீங்க பிள்ளைகளுக்கு, ஆனா அவர் நல்ல அரிசி சாப்பிடுறாரு, ஆனா என்ன பண்றாரு, ரேஷன் அரிசி தாமா இருக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்ன அம்மா என்ன பண்ண, இறக்கப்பட்டு 5000 ரூபாய் என்ன பண்ணாங்க கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ளதான கடையில இருந்து ஒரு மூட்டை அரிசி என்ன பண்ணாங்க வாங்கி கொடுத்து விட்டாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. அது அடுத்த மாசம் என்ன பண்ணாரு, வந்துட்டு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு என்ன இல்லை, எனக்கு காசே இல்லை, நான் ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணாரு. இப்படி யாராவது சொன்னாங்கன்னா மகா கள்ளைன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்ப என்ன பண்ணாரு, ஆண்டவர் அனுப்பினாரு அப்படி சொன்ன உடனே இவங்க என்ன பண்ண, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இந்த அம்மா அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஒரு மாசம் வரல, ஏன்னா அம்மாட்ட இப்ப காசு என்னாச்சு, கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. மாசம் போனா பாட்டியம்மாக்கு என்ன வரும், டவுட் வந்துடும் இல்ல. ஒரு 2 மாசம் தாண்டின பிறகு மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னு வந்துட்டு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கையால எனக்கு ஒரு ஸ்பிளெண்டர் பைக் கீ என்ன பண்றீங்க நீங்க. இப்பதான் பாட்டியம்மாவுக்கு கொஞ்சம் உரைக்குது, இவர் நம்மளை என்னமோ என்ன பண்றாரு. ரைட், இப்ப என்ன பண்ணாங்கன்னா, சரி பாஸ்டர் ஜெபம் பண்றேன்னு சொல்லி விட்டுறாங்க. நல்ல நேரம். அவர் போன உடனே எனக்கு போன் பண்ணாங்க, பாஸ்டர் ஒரு இடத்துல மாட்டிட்டேன் பாஸ்டர். நாங்க நிறைய பேர் இப்படி பேச மாட்டாங்க, போன் பண்ண மாட்டாங்க. நிறைய விசுவாசிகள் என்ன பண்ண மாட்டாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப நேசிக்கிற ஒரு தாய், பாஸ்டர் இப்படி மாட்டிட்டேன் அப்படி எல்லாம் சொன்னாங்க. முதல்ல வந்ததும் 5000 கொடுத்ததும் 10,000 கொடுத்ததும் ஸ்பிளெண்டர் பைக் சாவி கேட்டதும். இப்போ நான் சொன்னேன், அடுத்து அவர் போன் பண்ணாருன்னா நீங்க ஒண்ணு சொல்லுங்க, சரி ஓகே நீங்க வீட்டுக்கு வாங்க, ஜாக்கி பாஸ்டர் கூப்பிடுறேன், அவரும் வருவாரு, வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போலாம் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதே போல அவர் என்ன பண்ணாரு, ஒரு 4-5 நாள் தாண்ட பிறகு இந்த ஸ்பிளெண்டர் பைக் ஒண்ணும் இல்ல, இதுக்காக என்ன பண்ணாரு, அம்மா என்ன நினைச்சிருக்கீங்க, என்ன சிந்திச்சிட்டீங்களா, ஜெபம் பண்ணிட்டீங்களா, ஆண்டவர் மறுபடியும் அதிகாலையில எழுப்பி ஜெபம் பண்ணும்போது உங்களை காமிக்கிறாரு. உடனே நீங்க வாங்க பாஸ்டர், நான் ஜாக்கி பாஸ்டர் என்ன பண்றேன் கூப்பிடுறேன், அவரும் வந்து என்ன பண்ணட்டும் உட்கார்ந்து பேசட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம அடுத்த காரியங்களை சிந்திக்கலாம். வாங்கி தரலாம் என்ன பண்ணல, வார்த்தை சொல்லல. உடனே சொன்னாரா, ஐயோ பாஸ்டர் மட்டும் வந்துடக்கூடாது, பாஸ்டர் மட்டும் வந்துடக்கூடாது, எதுக்கு நீங்க அவர்கிட்ட சொன்னீங்க நீங்க அப்படி சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாரு. அதனால அவர் தான் என் சர்ச் பாஸ்டர். அவர் யாரு, என் சர்ச் பாஸ்டர், என் மகனை போல. நான் என்ன ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து 10,000 வாங்குறது 5,000 வாங்குறது முதல்ல சொல்லாம விடுறது என் தப்பாகி போச்சு. இப்போ நான் அதையும் சொல்லிட்டு அன்னைக்கு தான் லாஸ்ட் என்ன பண்ணுறேன் பாருங்க, கள்ள விசேஷத்தையும்
தங்களுடைய சிந்தனையில யூகிச்சதையும் சொல்லிட்டு ஜனங்களை தங்கள் வசமாய் இழுத்து கொண்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் கொண்டு போகும்படியாய் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிற காலகட்டத்திலே தேவ சபை மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. அதுல அது எரேமியா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசி. ஆகையால் நான் அனுப்பாதிருந்தோம் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணுவாங்களா? பட்டயத்தாலோ பஞ்சத்தாலோ, அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அடுத்த வசனம், அவரிடத்தில் அவருடைய தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களோ எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலோ பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களோ மனைவிகளோ குமாரரோ குமாரத்திகளோ அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சபை எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. உபதேசத்தில் நாம் உறுதியாக இருப்போம், கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருப்போம். கர்த்தர் எனக்காக என்ன வார்த்தையை வைத்திருக்கிறாரோ என் தேவ சமூகத்திலே சபையிலே வந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி சபையை குறித்த வாஞ்சை வைராக்கி நமக்குள்ளே இருக்கட்டும். இதனால்தான் தாவீது சொல்லும்போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். நம்ம சர்ச்சுக்கு வரோம்னு சொல்லி சண்டே எப்ப வரணும்னு சொல்லி நம்ம இருதயம் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். நாட்களில் அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. முன்னெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கொஞ்சம் பழமையானவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. முன்னெல்லாம் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ற நேரம் தான் சபையை முடிக்கிற நேரம். சிலதுல 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சுட்டு 2 மணி 3 மணி வரை என்ன பண்ணுவோம், ஆராதனை போகும். எங்க பாஸ்டர் அதே போலதான், அவரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சாருன்னா எப்ப முடிக்கிறாரோ அப்பதான் ஆராதனை பண்ணுவோம். முடிக்கிறது பாருங்க. ஆனா அந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறிட்டு இப்போ ஸ்டைலா 1.5 மணி நேரத்துல முடிக்கிற ஆராதனை ஆயிடுச்சு. ஸ்டைலா 1 மணி நேரத்துல முடிக்கிற ஆராதனை ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல பிரசங்கத்தை முடிச்சிட்டு போற ஆராதனை ஆயிடுச்சு. சத்தியம் போயிடுச்சு, சத்தியம் குறைஞ்சிச்சு. ஏன்னா பிசாசான வஞ்சிச்சுட்டான். பாருங்க, இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கும் போது தேவ பிள்ளைகள் எவ்வளவு சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறோமோ, எவ்வளவு தியானிக்கிறோமோ, அதன் பிரகாரமாய் நடக்க வேண்டும் என்று கை கொள்ளும்படியை சிந்திக்கிறோமோ, நிச்சயமாய் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. சபை சத்தியத்தை அறிவிக்கிற இடம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சு. நான் எதுக்கு உங்களை பத்தியில இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, இந்த நாட்களிலே சபையை குறித்துள்ளதான புரிதல் இல்லாமல் போய்விட்டது. சபையை குறித்துள்ள புரிதல் குறைந்து போய்விட்டது. தேவ பிள்ளைகள் சபையை குறித்துள்ள ஆழமான சிந்தனைக்குள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சபை கர்த்தரை ஆராதிக்கிற இடம், சபை சத்தியத்தை அறிவிக்கிற இடம், பிரைஸ் தி லார்ட். சபை விண்ணப்பம் செய்கிற இடம், சபை விண்ணப்பம் செய்கிற இடம். அந்நாளுக்கு ஒன்று தெரிந்தது, பிரைஸ் தி லார்ட், எல்கானா என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் எனக்கு ஆறுதல் இல்லை. என் தேவ சமூகத்தில் வந்து கண்ணீரோடு என் விண்ணப்பத்தை வைத்து, பிரைஸ் தி லார்ட், அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் என் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும்னு சொல்லி ஜெபத்தோடு கண்ணீரோடு ஆலயத்திலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் கண்ணீரை ஊற்றி விட்டேன்னு சொல்றா. ஏலி சொல்றாரு, சமாதானத்தோடு போ, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அங்கே பதில் வந்தது. பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. சபை விண்ணப்பிக்கிற இடம். நீங்க கண்ணீரோட சபையில வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, நிச்சயமாய் ஜெபத்திற்கு பதில கர்த்தர் கொடுப்பாரு. அவர் சொல்றார், உன் கண்ணீரை என் துருத்தியில வச்சிருக்கிறேன்,
நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நீங்க தேவ சமூகத்துல சில போராட்டங்களோடு, சில கண்ணீரோடு, இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்கும் போது கூட சில வேதனையோடு நீங்கள் தேவ சமூகத்துல இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விண்ணப்பத்தோட போங்க. ஆண்டவரே, விண்ணப்பத்தை தேவ சமூகத்துல வச்சுட்டு போங்க. ஆண்டவரே, நீங்க என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், அற்புதத்தை செய்ய முடியும், எனக்கு உம்மால விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லி நீங்க விண்ணப்பத்தை வச்சுட்டு போங்க. சபை விண்ணப்பிக்கிற இடம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாலமோன் ஜெபிக்கும் போது அந்த அதிகாரத்தில் பல இடங்களிலும் விண்ணப்பம் செய்யும் போது சொல்லி அவர் பல இடங்களிலும் செய்வார். அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா தெரியும். விண்ணப்பம் செய்யும் போது சபை விண்ணப்பிக்கிற இடம். ஹல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகள், சபையை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்கிற இடமாய் பார்ப்போம், வேத வசனத்தை கற்றுக்கொள்கிற இடமாய் பார்ப்போம், விண்ணப்பம் செய்கிற இடமாய் பார்ப்போம். நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் இந்த ஸ்தலத்திலிருந்து பலத்த காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள், விசுவாசத்தோடு, தேவ சமூக நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு, நாம் மிகுந்த வைராக்கியத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆலயம் தேவ மகிமையினால் நிறைந்திருந்தது. கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவ சமூகம், கர்த்தரை ஆராதிக்கிற இடம் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டிருக்கிற இடம் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறதான ஆலயத்திலே விண்ணப்பம் செய்யும் போது அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபை ஆலயம் என்பது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற இடம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற, கற்றுக் கொடுக்கிற இடம். பிரைஸ் தி லார்ட். விண்ணப்பிக்கிற இடம். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் பயபக்தியோடு காணப்படுவேன். உம்முடைய சமூகத்தில் பயபக்தியோடு காணப்படுவேன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. பயபக்தியாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. பயபக்தியாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிரசன்னம் என்னை பலப்படுத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் என்னை உருவாக்கட்டும். எனக்கு விடுதலை வேணும் ஐயா. எனக்கு அற்புதம் வேணும் ஆண்டவரே. எனக்கு விடுதலை உண்டாக வேண்டும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் நிறைவா இருந்தபடியினாலே ஆசாரியர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாமல் போயிட்டு கர்த்தருடைய வல்லமை பிரைஸ் தி லார்ட் ஆலயத்திலே நிறைவாய் வெளிப்பட்டது. அதே போல பிரைஸ் தி லார்ட் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி இருக்கிற ஆலயத்திலே தேவனுடைய வல்லமை நிறைவாய் வெளிப்பட்டு அதிசயங்களை கர்த்தர் செய்ய கர்த்தர் போதுமானவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.